மார்கழித் திங்கள் 17ஆம் நாள் திருப்பாவை 17ஆம் பாடல். அம்பரமே தண்ணீரே சோரே அரன்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். விளக்கம். வாயில் காப்போனை வேண்டி மாளிகையினுள்ளும் புகுந்தாயிற்று. இனி அடுத்து யாரிடமெல்லாம் கோரிக்கை வைத்தால் கண்ணன் தரிசனம் இனிதே கிடைக்கும்? ஆம், முதலில் நந்தகோபர். கம்சனின் சிறைக்கூடத்திலிருந்து சிசுவான கண்ணனை மீட்டு வந்து இவரிடம்தானே கொடுத்து வளர்த்து வருமாறு கேட்டுக்கொண்டார் வாசுதேவர். அந்த நந்தகோபார் புகழை முதலில் பாடுவோம். யாசிப்போரின் திருப்திக்கு பசியாற்றி போதும் போதும் என்று மன நிறைவடையும் வரை பொருள்களை வாரி வழங்கும் வள்ளல் பெருமானே நந்தகோபரே வணக்கம், தாங்கள் எழுந்தருள வேண்டும். அடுத்தது கண்ணனின் வளர்ப்பு தாயான யசோதை கொடி போன்ற இடையுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்கும் மென்மை மனம் கொண்ட அம்மையே யசோதா, கண்ணனுக்கு தாயாக நீ என்ன தவம் செய்தனையோ? மங்களகரமான தீபச்சுடராய் முகப்பொலிவுடன் பிரகாசிப்பவளே, நீயும் எழுந்தருள்வாய். அடுத்து கண்ணனின் அண்ணன் பலராமன் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்திருக்கும் வீரனே, செல்வ திருமகனே பலராமா, நீயும் எழுந்தருள்வாய். பிறகு யார்? கண்ணன்தான். வாமனனாய் வந்து ஓங்கினாய், நெடி துயர்ந்தாய், விண்ணை கிழித்து உலகையே அளந்தாய், தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, நீயும் உறக்கம் நீங்கி விழித்தெழுவாயாக, எங்களுக்கு உன் திவ்ய தரிசனம் நல்குவாயாக.